கோயில் பணம் இருந்தது, அறநிலைத்துறையில பணம் இருந்தது, கொடுக்க முடியல. நான் சொல்லக்கூடாது, எல்லாம் நீங்களே புரிஞ்சுக்க. அது சொன்னா வேற விதமாயிரும். கண்ணு உறுத்துது, கோயில கண்டாலே கண்ணு உறுத்துது. அது இருக்கிற பணத்தை எல்லாம் எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கணும். ஏங்க, கோயில் கட்டுவதற்காக உங்களை போல் இருக்கின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள், தெய்வ பக்தி படைத்தவர்கள் உண்டியில போய் பணம் போடுறீங்க. அது அறநிலைத்துறைக்கு சேருது. அது எதுக்காக சேருது? எதுக்காக உண்டியில பணம் போடுறீங்க? அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம், அந்த கோயில் விரிவுபடுத்துவது, அதுக்காக நீங்க போடுறீங்க. அந்த பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுற அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டினா வேண்டாமா? நாங்க கொடுத்தோம்ல, அண்ணா திமுக ஆட்சியில இத்தனை கல்லூரி தான் கட்டி கொடுத்துக்கிறோம். மருத்துவ கல்லூரி, நான் சொன்ன அத்தனை கல்லூரியும் அரசாங்க பணத்தில் கொடுத்துக்கிறோம். நீங்க அப்படி அல்ல, வேண்டும் என்ற திட்டமிட்டு அறநிலைத்துறையில் இருக்கின்ற அந்த நிதியை எடுத்து இதற்கு செலவழிப்பது எந்த இடத்துல சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் சரித்திரத்தை மக்கள் பார்க்கிறாங்க. பல மக்கள் இந்த இடத்துல கோரிக்கை வச்சாங்க. இது ஏங்க கோயில் அறநிலைத்துறையில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து அதுக்கு செலவு பண்றாங்க? கல்விக்கு வேண்டாம் சொல்ல, கல்வி என்பது முக்கியம். ஒரு மனிதனுக்கு கேள்வி முக்கியமோ அதுபோல நாட்டிற்கு கல்வி முக்கியம். ஆனா அந்த கல்வி அரசாங்கத்திலிருந்தே கொடுக்கலாம். அரசாங்கத்தில் பணம் இல்லையா? 10 கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா?